Good morning, students. I am MRK. We are going to see 10th standard mathematics. Today, quarterly exam, Ramanathapuram district, maths question paperல compulsory 2 mark என்ன இருந்துச்சு அப்படின்ட்டு பார்த்துக்கோ. அதுக்குள்ள ஆன்சர் சொல்கிறேன். சரியா சொல்கிறது 2 மார்க்கில் compulsory questions, 2 mark compulsory. சரியா சொல்கிறது ஓகே குட். அதில் கிவன் என்ன கொடுத்துருக்கு கொஸ்டின் எடுத்து வச்சுக்கோ, பார்த்துக்கோ. கிவன் a power x, b power y, c power z are in gpன்னு கொடுத்துட்டு to prove என்ன நிரூபிக்க வேண்டி இருக்கு அப்படின்னா x, y, z x, y, z are in apன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு, கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்ட்டு. அப்போ நம்ம கொடுத்ததுல இருந்து தான் எடுத்துட்டு வரணும். அப்போ நம்ம சொல்யூஷன் போட்டு கிவன்ல இருந்தே எடுத்துட்டு வரேன். அதாவது a power x, b power y, c power z are in gpன்னு சொல்றனால நீ ஒரு பேசிக்கல் தெரியணும். உனக்கு என்ன தெரியணும்னா a, b, c are in gp அப்படின்னா மிடில் டேர்ம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் அல்லது b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ac அப்படின்னு ஜிபியில் எழுதலாம். இது ஒன்று. அதே மாதிரி ஏபிக்கு எழுதுறோம்னா a, b, c ஆர் இன் ஜிபி அப்படின்னு எழுதுறோம் அப்படின்னு சாரி ஏபின்னு எழுதுறோம் அப்படின்னா மிடில் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு அதர் டூ டேர்ம் இருக்குல்ல a பிளஸ் சி பை என்ன வந்துடணும் 2 அல்லது 2b ஈக்குவல் டு a பிளஸ் சி அப்படின்னு எழுதணும். இப்போ நம்மளுக்கு நான் இந்த ஆன்சரை காமிச்சேன்னா இந்த மூணு எதுல இருக்குன்னு சொல்லிடுறோம். a, b, c ஆர் இன் ஏபின்னு சொல்லிடுறோம். இந்த மூணு அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடா அவன் கொடுக்கறதுக்கு என்ன கொடுத்துருக்கான், எக்ஸ், ஒய், இசட்டை வந்து இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். இதை எக்ஸ், ஒய், இசட்டை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான், ஏபின்னு. அப்போ நம்ம வந்து ஆன்சரு 2x ஈக்குவல் 2y ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் இசட்னு வந்துட்டா இது ப்ரூஃப் ஆயிருமா அப்படின்னு பார்த்துக்கோ. நான் சொல்ற அர்த்தம் புரியுதா? இந்த இந்த இதுக்கு நான் இங்கே கொண்டு போறேன். எனக்கு மிடில் டேர்ம் என்ன இருக்கு, 2y ஈக்குவல் டு அதர் 2 எக்ஸ் பிளஸ் இசட் அப்படின்ற இந்த ரிசல்ட்டை இங்கே கொண்டு எழுதியிருக்கேன். அப்படி ப்ரூவ் பண்ணிட்டோம்னா எக்ஸ், ஒய், இசட் ஆர் இன் என்னது ஏபி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். புரியுதா சொல்றது? அப்போ இதுக்கு ரிலேட்டடாக கொண்டு போய் இப்படி க்ளோஸ் பண்ணணும் கணக்கை. இவ்வளவு தூரம் நீ யோசிக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி யோசிச்சா தான் சென்டம் வாங்க முடியும். ஓகே சார், எப்படி சார் செய்ய போறீங்க? ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்ண போறேன். அப்படின்னா நடுவில் உள்ளதான் பி. இது ஏ, இது பி, இது சி. அப்ப பி ஸ்கொயர் நடுவில் உள்ளது மிடில் டேர்ம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அதர் டூ டேர்ம்ஸ் மல்டிப்ளை a பவர் எக்ஸ் இன்ட்டு என்ன இருக்கு, சாரிடா எல்லாமே ஏன்னு தான் வரும். எல்லாமே கொஸ்டின் என்ன இருக்கும், ஏன்னு இருக்கும். நான் கொஸ்டின் பார்க்காம சொல்லிட்டு இருக்கேன். a பவர் எக்ஸ், a பவர் ஒய், a பவர் இசட், a பவர் ஒய், a பவர் இசட், ரைட். அப்போ மிடில் என்ன இருக்கு, a பவர் ஒய் இருக்கு பிக்கு பதிலாக. என்ன இருக்கு, a பவர் ஒய். அப்போ a பவர் எக்ஸ், a பவர் இசட். ஓகே, 2 மல்டிப்ளை பண்ணிரு. அப்போ a பவர் 2y ஈக்குவல் டு இது பேஸ்டுன்னு ஒன்றா இருக்க பவர் ஆட் பண்ணிடலாம். அப்போ a பவர் எக்ஸ் பிளஸ் இசட். இப்போ இது ரெண்டு ஏ ஈக்குவலாக இருக்கனால மேலே பவர் ரெண்டு ஈக்குவல் 2y ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் இசட். இப்போ நான் சொன்னேன் இந்த ஆன்சர் வந்துருச்சா? வந்தனால தேர்ஃபோர் என்ன எழுதிடலாம், எக்ஸ், ஒய், இசட் ஆர் இன் என்னது ஏபி அப்படின்னு எழுதிடலாம். ஹென்ஸ் ப்ரூவ், நிரூபிக்கப்பட்டது. 2 மார்க். வெரி வெரி சிம்பிள், பார்த்து செஞ்சுக்க. இதே மாதிரி இன்னொரு கிரியேட்டட் சம் இருக்கு. கிரியேட்டட் சம் வந்து +1ல இருக்கு. நம்ம 10th பழைய ப்ரீவியஸ் புக்ல இருந்துச்சு. a பவர் 1/x அப்படி இருந்துச்சு, b பவர் 1/y, c பவர் 1/z அப்படின்ற மாதிரி இருந்து அதை நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. இது ஒரு சம் இருந்துச்சு ப்ரீவியஸ் இதுல சிலபஸ்ல. இப்போ மாத்தினதுல போயிருச்சு, ஆனால் +1ல இருக்கு. ஏன் இதையே என்றாவது ஒரு நாள் உட்காந்து நம்ம போட்டு பார்த்துக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. 5 மார்க்ல ஒரு கொஸ்டின் கிரியேட்டட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி 40வது கொஸ்டின். ஓகே, ரைட். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன். எழுதிடுறேன் கொஸ்டினை பார்த்துக்கிறோம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். சரியா சொல்றது? ஸ்ட்ரைட் லைன்
through the point இதுல கம்பல்சரி வந்து உனக்கு புக்ல உள்ளது 4th யூனிட்ல உள்ளது, அது செஞ்சிடலாம். இது வந்து ஒரு கிரியேட்டட் சம்னால உனக்கு சொல்றேன். ரைட். 4, -5 ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவரா தம்பி. and having x-intercept, y-intercept, and having intercept and having x and y intercepts, and having x and y intercepts எடுத்துக்கொண்டு ரேஷியோல கொடுத்துருக்கு. இன்டர்செப்ட்ஸ் ரேஷியோல கொடுத்துருக்கு, மறந்துடாத. 3:5 அப்படிங்கிறது. இதுல வந்து நமக்கு ரிலேட்டட் சம் பார்த்தோம்னா 5.4 எக்ஸசைஸ்லயோ 5.3லயோ பாருங்களா, கவனிச்சு பாரு. ஒரு எக்ஸசைஸ்ல வந்து 2:5 அப்படின்னு கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். கவனிச்சு பாரு, கடைசியில் இருக்கும் 12th கொஸ்டினோ 13th கொஸ்டின். 2 கொஸ்டின் பேரா இருக்கும். இன்டர்செப்ட் ஃபார்ம்ன்றது 2 கொஸ்டின் பேர் இருக்கும். இந்த ரேஷியோ வந்து வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ நான் சொல்யூஷன் எடுத்துட்டு வரேன், அதனால கிரியேட்டட் சம் அப்படின்னு சொன்னேன். கிவன் இன்டர்செப்ட்ஸ் எடுக்கிறேன். கிவன் இன்டர்செப்ட்ஸ் எக்ஸ் இன்டு ஒய் இன்டர்செப்ட் எடுத்துக்கிறோமா, எக்ஸ் அண்டு ஒய் இன்டர்செப்ட்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா 3:5. அதை வந்து நம்ம வந்து ரேஷியோல இருந்து சாதாரணமாக எடுக்கணும் அப்படின்னா ஒரு வேரியபிள் சேர்த்துக்க 3k, 5k. ஓகே, the equation of straight line intercept form வெட்டுத்துண்டு வடிவில் அமைந்த நேர்கோட்டின் சமன்பாடு x/a plus y/b = 1. அப்ப இதுல ஒண்ணு ஏன்னு எடுத்துருவோம் 5k, இன்னொன்னு வந்து bன்றது ஏன்றது 3k, ஒரு x இன்டர்செப்ட, bன்றத 5kன்னு எடுத்துட்டேன். ஓகே, நான் இதை வந்து இங்க அப்ளை பண்றேன். x/3k plus y/5k = 1. குட், அவ்வளவுதான். இதுல இருந்து நான் k கண்டுபிடிக்க போறேன். பாசிங் த்ரூ த பாயிண்ட் அப்படின்னு போடையில பாசிங் என்ற புள்ளி வழி செல்லும் சொல்லுவோம்ல, பாசிங் த்ரூ த பாயிண்ட் அப்படின்னு சொல்றேன். பாசிங் த்ரூ த பாயிண்ட் 4, -5. ஓகே, ரைட். அப்ப எக்ஸுக்கு 4, ஒய்க்கு -5. அப்ப எக்ஸுக்கு என்னது 4/3k, ஒய்க்கு வந்து -5/5k = 1. 5 அடிக்கலாம், இல்லை நீ அப்படியே நீ போட்டுக்கலாம், உன்னுடைய இதுதான். இதை அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டா 1 கீழே மல்டிப்ளை பண்ணிட்டேன். 3 × k, 3kன்னு போட்டுறவா, 3kன்னு எல்சிஎம் போட்டுக்கலாம், இல்லை k² போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். உன்னுடைய விருப்பம் தான். இது எல்சிஎம் போடணும். 3k இருக்கு, இங்கே ஒரு k இருக்கு, 3k போடலாம். போட்டு 4 அப்படின்னு போட்டு 1 × 3 மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். இல்லை சார் மாதிரியா தெரியுது, எனக்கு மாதிரி கன்ஃபியூஸ். உங்களுடைய விருப்பம் தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய். இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணா 3k². இதை கிராஸ்ல கொண்டு போனா 4k. சரி, நான் சொல்றது இதை கிராஸ்ல கொண்டு போனா 1 × 3k, 3k என்ன 3k -3k = என்னது 1 அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க கிராஸ்ல கொண்டு போகையில 4k ஒரு k கழிச்சா என்ன வந்துடும்? 4k 3k போச்சுன்னா 1k/3k² = என்ன வந்திருக்கு 1 அப்படின்னு வந்திருக்கு. புரியுதான்னு பார்த்துட்டு 3k² கீழே இருக்கு, கிராஸ்ல கொண்டு போவோம். கிராஸ்ல கொண்டு போகையில k/3k² இருந்துச்சு = 1. அடிச்சுட்டு கூட கொண்டு போறலாம். என்ன அடிச்சுட்டு கொண்டு வரலாம் அப்படின்னா k அடிச்சுக்கலாம், இல்லை ஒன் சைடா கொண்டு வந்து 2 ஆன்சர் எடுக்கலாம். சரியா சொல்றது? கிராஸ்ல கொண்டு போ, k = 3k². ஒன் சைடா கொண்டு வந்தா இது அங்கிட்டு வேணா கொண்டு போ. 3k² - k = என்னது 0. இதுல இருந்து வெளியில எடு. என்ன வெளியே எடுக்கலாம்? k வெளியே எடுப்போமா? k வெளியே எடுத்துட்டோம்னா 3k - 1 = 0. k = 0 ஒரு ஆன்சரு. அடுத்து 3k - 1 = 0. அப்ப 3k = 1. அப்ப k = 1/3. இது ஒரு ஆன்சர்.
இது வேண்டியது இல்லை, இது எக்ஸ் இன்டர்செப்ட் நாட் பாசிபிள் எழுதிக்க. இது பாசிபிள். என்ன கே வந்து போட முடியாது 0ன்னு. அப்போ நம்ம வந்து 3:5 கொடுத்துருந்தாங்க. 3K அப்படின்னு கண்டுபிடிச்சேன்னா இது ஏன்னு அர்த்தம். ஏ கண்டுபிடிக்கிறேன். இது கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா 3 × 1/3 அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும்? ஏக்கு 1. பிஸ் ஈக்குவல் டு 5Kன்னு கண்டுபிடிச்சிருந்தேன், கொடுத்துருந்தாங்க. அப்போ 5 × 1/3 ஈக்குவல் டு 5/3. ஓகே குட். இப்போ இந்த ரெண்டு இன்டர்செப்டை எடுத்து நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறேன். இஃப் A is equal to 3K, B is equal to 5K, then the equation of straight line அப்படின்னு எழுதுறேன். எழுதுனா என்ன கிடைக்கும் அப்படின்னா x/a plus y/b equal to 1. அப்போ x/1 plus y/5/3 equal to 1. x அப்படின்னு எழுதிக்கலாம். இது மேலே கொண்டு போயிரு ரெசிப்ராக்கல் பண்ணி 3/5y equal to 1. 5 அங்கிட்டு கிராஸ் பண்ணிக்க. அப்படி இல்லை அப்படின்னா ஹோல் ஆஃப் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க ஈக்குவேஷனை. இந்த ஈக்குவேஷன் ஹோல் ஆஃப் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5x. இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 கேன்சல் ஆயிடும். அப்போ ப்ளஸ் 3y. கடைசியில் 1 × 5 5. அதுக்கும் பண்ணணும் ரெண்டு சைடுமே. ஓகே சொல்கிறது 5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ரைட். இப்போ நம்ம ஒன் சைடு உள்ள கொண்டு வந்துரு 5x ப்ளஸ் 3y மைனஸ் 5 ஈக்குவல் டு என்னது 0 அப்படின்னு எடுத்திருக்கேன். புரியுதான்னு பாரு. பொறுமையாச்சு. இந்த இடங்கள்லாம் லென்த்தியா செஞ்சிருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி நீ ஃபீல் பண்ணால் இந்த இடம் ஃபுல்லா லென்த்தா போகுது சார், மாதிரியா இருக்கு சார் அப்படின்னா இப்படி செஞ்சுக்க. K/3K² ஈக்குவல் டு 1. இது ரெண்டையும் அடிச்சிடலாம். ஒரு கே ஒரு கே. அப்போ 1 என்ன வந்துடும் 3K ஈக்குவல் டு 1. இதை கிராஸில் கொண்டு போனோம்னா கே வந்து டிவைடில் இருக்கு, அங்கிட்டு போனால் என்ன ஆகும்? மல்டிபிள் ஆயிடும். அப்போ 1/3 ஈக்குவல் டு என்ன வந்துடும்? கே. ஒரு ஆன்சர் மட்டும் எடுத்துக்க. இந்த ஒரு ஆன்சர் தான் இது. புரியுதா சொல்றது? அதுக்கப்புறம் நீ கே இருந்தா ஏக்கு ஆன்சரு, பிக்கு ஆன்சர், நெக்ஸ்ட் ஸ்டெப் அது. அப்ப உங்களுடைய விருப்பம் எப்படி செய்யறியோ அதை ஃபாலோ பண்ணிக்க. அதுக்கு தான் புரிஞ்சு படிங்கன்னு உங்கள்கிட்ட சொல்றது. இதுதான் அந்த 5 மார்க் சம். ரிக்வயர்டு ஈக்குவேஷன் வந்து இந்த இருக்கு. கணக்கை வந்து யார் ஒருத்தவங்க புரிஞ்சு படிக்கிறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ் பண்ண முடியும், சென்டம் வாங்க முடியும். ஓகே ரைட் குட் தேங்க்யூ.